நாட்டுக்கோழி குழம்புங்க. ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கடுகு வெடித்த பிறகு தான் வெங்காயம் ஆனியன் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடியில் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் அளவு சேர்த்திட்டேன். தக்காளி 1, 3 தக்காளி பெரிய தக்காளி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா வணக்கணுங்க. நல்லா பச்சை வாசம் வெங்காயம் போடுற வரைக்கும் நல்லா வணக்கணும். நாட்டுக்கோழி நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. அதில் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வணக்கணும். கறி மசாலா வந்து ஒரு 25 கிராம் அளவு சேர்த்துக்குங்க. 1 கிலோ கோழி என்ன ஒரு 25 கிராம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் வந்து அதிகமாக சாப்பிட்ணுன்னா ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாதி கரண்டி தான் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோமா நீங்கள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக வந்து 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடணும். ஒரு 2 விசில் 3 விசில் நல்லா விட்டுக்கணும். பாருங்கள், நான் 3 விசில் தான் விட்டேன். நல்லா கோழி வெந்துருச்சுங்க. பாருங்கள். இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேங்க. தேங்காய், முந்திரி, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை நான் இப்போ ஊற்றணுங்க. பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தான் ஊற்றணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ஒரு முந்திரி ஒரு 10 கிராமு, தேங்காய் கொஞ்சம், பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டேன். இது வந்து கோழி நல்லா வெந்த பிறகு அதில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கணுங்க. பாருங்கள், நல்லா வந்து கலக்கி விடணும் அப்படியே. இப்போ வந்து தேங்காய் மசாலா வேகிறதுக்கு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க.
இஞ்சி பூண்டெல்லாம் வேகணும், அதனால் ஒரு 2 விசில். பாருங்கள், நல்லா குழம்பு வெந்துருச்சு. 2 விசில் தான் விட்டேன், குழம்பு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பாருங்கள் குழம்பு நல்லா வெந்துருச்சு. மத்தியானம் சாப்பாட்டு கூட குழம்பு செஞ்சுக்கலாங்க. இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து சாப்பாட்டுக்கு தான் குழம்பு செஞ்சுருக்கிறேன். நல்லா கெட்டியாகிடுச்சிங்க. கெட்டியான பிறகு சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் செஞ்சுருக்கிறேன். இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். நான் செய்கிற மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நாட்டுக்கோழி குழம்பு.